இறை வழிபாடும் இணை வழிபாடும் என்ற தலைப்பிலே ஈமானை பற்றிய சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே ஒரு கட்டளையை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். அந்த கட்டளைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை அனுப்பினார், வேதங்களை இறக்கினார். நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களை எதிர்த்தவர்களுக்கும் இடையிலே எத்தனை போர்கள் நிகழ்ந்தனவோ அந்த எல்லா போர்களும் அந்த ஒரே கட்டளைக்காக வேண்டித்தான். நபிமார்களுடைய ஹிஜ்ரத்தாக இருக்கட்டும், நபிமார்களுடைய ஜிஹாதாக இருக்கட்டும், எல்லாம் அந்த ஒரே ஒரு கட்டளைக்காக தான். சகோதரர்களே, அந்த கட்டளை என்ன? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா கௌமி அஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு. அது என்ன கட்டளை? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமான முறையில் செய்ய வேண்டும். இபாதத் அடியான் நம்பிக்கை கொண்டு பணிந்து தேடி நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எல்லா பணிவுகளும் இபாதத். இபாதத் என்றால் என்ன? குல்லு ததல்லுலின் லில்லாஹி தஆலா. ஒவ்வொரு பணிவும் இபாதத். இபாதத்துடைய அர்த்தமே என்ன? பணிந்து விடுதல். அரபி மொழியிலே இபாதத் என்பதற்கு என்ன அர்த்தம்? பணிந்து விடுதல். அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய அந்த செயல்களுக்கு ஏன் இபாதத் என்று பெயர் வைக்கப்பட்டதென்றால், அந்த வணக்க வழிபாடுகள், அந்த செயல்கள் மிகப்பெரிய பணிவோடு செய்யப்பட வேண்டும், பயத்தோடு செய்யப்பட வேண்டும், ஆதரவோடு செய்யப்பட வேண்டும். அத்தகைய பணிவை அவன் அல்லாத யாருக்கும் முன்பாக அடியார்கள் செய்துவிடக்கூடாது, வெளிப்படுத்திவிடக்கூடாது. ஆகவேதான் இபாதத்துக்கு இபாதத் என்று பெயர் சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா அடியார்களிடத்திலே இந்த ஒன்றை எதிர்பார்க்கிறார். எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள், பரிசுத்தமான வணக்க வழிபாடுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த ஒரு கட்டளைக்காகத்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். நபிமார்களுடைய வருகையின் முதல் அழைப்பு இதுதான் சகோதரர்கள். குர்ஆனிலே நீங்கள் ஆராபை எடுத்து படியுங்கள், பிறகு யூனுஸை எடுத்து படியுங்கள், ஹூதை எடுத்து படியுங்கள். இப்படி எல்லா சூறாக்களிலும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய முதல் அழைப்பாக என்ன சொல்கிறார்? யா கௌமி அஅ்புதுல்லாஹ், என் சமுதாய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லகும் மின் இலாஹின் கைருஹு. வணங்கப்படக்கூடிய தெய்வம் அவனை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இதற்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ் மன்னிப்பானாக, சீர்திருத்தம் செய்வானாக. முதலாவதாக எந்த கல்வியை மறந்தார்கள் என்றால், அல்லது ஷைத்தான் எந்த கல்வியிலே இவர்களுக்கு வழிகேட்டை உண்டாக்கினான் என்றால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த தௌஹீதுடைய இல்முதான். இந்த தௌஹீதுடைய இல்மை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சரியாக படிக்காததால், கற்றுக்கொள்ளாததால், பிறகு இந்த மஜூசிகள், அஜமிகள், சிலை வணங்கிகள் பிற நாடுகளிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தபோது தங்களுடைய கலாச்சாரங்களையும் உள்ளே கொண்டு வந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த சூஃபிசம்
தரீகா என்பது அந்த கலாச்சாரங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய வழியாக இருந்தது. ஆரம்பத்திலே இந்த சூஃபிசம், இந்த தரீகா என்பது உள்ளே வரும் பொழுது நாங்கள் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய உலக பற்றின்மையைத்தானே நாங்கள் சொல்கிறோம். குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய உலக பரிசுத்தத்தைத்தானே நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நினைவைத்தானே நாங்கள் சொல்கிறோம். மறுமையை பற்றி நினைப்பதை தானே நாங்கள் சொல்கிறோம் என்றெல்லாம் ஆரம்பத்திலே பிரச்சாரம் செய்தார்கள், சொன்னார்கள். ஆனால் அந்த பிரச்சாரங்களுக்கு பின்னால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் வேறொன்றாக இருந்தது. ஷைத்தான் அவர்களை எப்படி பயன்படுத்தினார்? எதை கொண்டு இந்த உம்மத்திலே ஷிர்க் வந்தது? இந்த ஷிர்க்குடைய வாசல் எதுவாக இருந்தது? தஅதீமுஸ் ஸாலிஹீன் வ தக்தீஸுஹும். எந்த வகையில் நூஹ் நபியுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாய மக்களில் ஷைத்தான் ஷிர்க்கை உண்டாக்கினானோ, ஷிர்க்கை புகுத்தினானோ, அதே வழியில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலும் ஷைத்தான் அந்த ஷிர்க்கை உள்ளே நுழைப்பதற்கு பயன்படுத்தினார். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரை பொறுத்தவரை, அவரை ஒரு கோயிலுக்கு அழைத்தால் வருவாரா? வரமாட்டார். அவரை ஒரு சர்ச்சுக்கு அழைத்தால் வருவாரா? வரமாட்டார். ஒரு சிலைகளின் உருவத்தை வைத்து இந்த சிலையை கும்பிடு, இந்த சிலைக்கு பூஜை செய்தால் அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். ஒரு சிலுவையை காண்பித்து இந்த சிலுவையை நம்பிக்கை கொள், இந்த சிலுவையினால் உனக்கு நல்லது நடக்கும், இந்த சிலுவையை வைத்துக் கொண்டால், இந்த சிலுவையை நம்பினால் உனக்கு தீமை நடக்காது என்று சொன்னால் அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே உள்ள செயல் என்பதாக அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு முஸ்லிமை ஷிர்கிலே தருவதாக இருந்தால் என்ன செய்வது? என்னென்றால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் அந்த முயற்சி எதற்காக இருக்கும்? ஷிர்கிலே தருவது. அல்லாஹ் பார்க்கிறார். ஏன்? இந்த ஷிர்க் லஹு அஸீம். இணை வைத்தல் மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அவருடைய விசாலமான மன்னிப்பை கொண்டு மன்னித்துக் கொண்டே இருப்பார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டார். அது அல்லாத மற்ற பாவங்களை அவர் விரும்பியவர்களுக்கு மன்னித்து விடுவார். ஷிர்க் என்பது அதிலிருந்து ஒரு மனிதன் விலகி தௌபா செய்யாத வரை, அதிலிருந்து ஒரு மனிதன் விலகி, யா அல்லாஹ், நான் அறியாமையில் உனக்கு இணை வைத்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக, இனிமேல் நான் ஷிர்க் செய்ய மாட்டேன், உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், உனது வணக்க வழிபாடுகளை உன்னை தவிர யாருக்கும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ஒப்பந்தத்தை அவன் புதுப்பித்து அதிலே அவர் நீடித்து இருக்காத வரை, மௌத் அவனுக்கு அதில் ஏற்படாத வரை ஷிர்க் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லா நன்மைகளும் இந்த ஷிர்க் என்ற ஒரு பாவத்தை கொண்டு அழிக்கப்பட்டுவிடும், நாசமாகிவிடும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை எச்சரிக்கிறான் என்றால், நல்லவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், இந்த ஒரு பாவத்தை குறித்து கடுமையாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஷிர்க்கை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க்கை குறித்து மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றி
ஷிர்கை நாம் எந்த அளவு மக்களுக்கு மத்தியிலே அச்சுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அது குறித்த உபதேசத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஷைத்தான் முதலாவதாக மனிதர்களை வீழ்த்தக்கூடிய அந்த திட்டம் எதை கொள்ளார்? ஏன் இந்த ஷிர்க்ல ஒரு மனிதனை வீழ்த்தி விட்டால் அதுக்கு பிறகு அவனுக்கு கவலையே கிடையாது. அதற்கு பிறகு அவன் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான். அவன் அந்த ட்ராக்ல போயிட்டான். இந்த ட்ராக்ல எந்த ட்ராக்ல போனா நேர ஜஹன்னம், எந்த ட்ராக்ல போனா நேர ஜஹன்னம். அல்லாஹ் பாதுகாக்க இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹி ஜன்னத் வ மக்வாஹு النار வமா லில்-ظالمீன மின் அன்சார். யார் அல்லாஹ்வை இணை வைப்பார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கினார். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களுக்கு ரொம்ப கோபமாக பேசுவான், ரொம்ப கோபமாக பேசுவான், கடும் சினத்தோடு அல்லாஹ் பேசுவான். அதில் முதலாவது என்ன? இன்னஹு மயுஷ்ரிக், அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை கவனியுங்கள். இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ், நிச்சயமாக யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ மக்கள் திட்டமாக ஹர்ரம அல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான், அலைஹி அவர் மீது அல்-ஜன்னா, சொர்க்கத்தை. அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் வமக்வாஹு النار, அவருடைய தங்குமிடம் நரகத்திலே. மேலும் சொல்கிறான் வமா லில்-ظالمீன மின் அன்சார், இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். யாருடைய உதவியும் யாருடைய விசாரித்தும் இவர்களுக்கு கிடைக்காது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு கோபிக்கக்கூடிய ஒரு ஷிர்க். அப்ப ஷைத்தானுக்கு என்ன வேலை? முதல்ல இந்த ஷிர்க்ல தள்ளு, அதுல தள்ளிட்டா அதோட அவனை விட்டு விலகிடுவான், முடிஞ்சு போச்சு. அவனுடைய பாதை நரகத்துடைய பாதை. ஷைத்தான் அழைப்பது எதற்காக? ஷிர்க்கின் பக்கம். இந்த ஷிர்க்கை கொண்டு வருவதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த பெரும்பாலான அலங்கரிக்கப்பட்ட வழி என்னவென்றால் நல்லவர்களின் மீது மதிப்பை அதிகப்படுத்த வைப்பது. பொதுவாக நல்லவர்கள் என்றாலே எல்லாம் மதிப்பார்கள். அந்த மதிப்பை ஷைத்தான் கூட்டுவான். அவர்களை மதிப்பதை தாண்டி அவர்களை புனிதப்படுத்துவதற்கு ஷைத்தான் அழைப்பான். அவர்களை கண்ணியப்படுத்தி புனிதப்படுத்தி அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் அவர்களை வசீலாவாக ஆக்குவதற்கு, அவர்களை நடுவர்களாக ஆக்குவதற்கு ஷைத்தான் கொண்டு வருவான். மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அவர்களுடைய சிலை வணக்கம் இதுவாகத்தான் இருக்கும். எப்படி? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. முஹம்மதே, நாங்கள் இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறோம்? எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சிலையால எங்களுக்கு எதுவும் ஆகாது என்று. அதில் அவர்கள் தெரிவார். இந்த சிலைகளை நாங்கள் ஏன் வணங்குகிறோம் என்றால் லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்களை வணங்கினால் இவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள், எங்களை அல்லாஹ்விடத்திலே சமீபமாக்கி வைப்பார்கள், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தூரத்தை குறைத்து விடுவார்கள், அல்லாஹ் எங்களை மன்னிக்கும்படி செய்து விடுவார்கள். சகோதரர்களே, இந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அந்த சிலைகளை வணங்கினார்களே, அந்த சிலைகளை அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை. இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இவர்களுக்கு இந்த பணிவுகளை செய்வதால், இந்த நேர்ச்சிகளை செய்வதால், இந்த பூஜைகளை செய்வதால் அல்லாஹ் எங்களை திருப்திப்படுவார். மக்காவுடைய முஷ்ரிக்குகள் யாருமே எந்த ஒரு சிலையையும் ரப்பு என்று சொன்னதே இல்லை.
ஷைத்தான் என்ன செய்தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமிலே ஷிர்க் எப்படி வந்தது? அந்த மக்களுக்கு ஷைத்தான் ஒரு மாயை, ஒரு எண்ணங்களை கொண்டு வருகிறார். நீங்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறீர்கள், உங்களுடைய இபாதத்துகள் குறைந்து விட்டன, நீங்கள் நல்லவர்களை நினைப்பதில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த கருத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். சரி, அப்ப என்ன செய்யறது? அந்த நல்லவர்களை நினைங்க. அவங்க நினைச்சா உங்களுக்கு தக்குவா உள்ளத்துல இறைச்சல் வரும், உங்களுக்கு பக்தி வரும். மறந்துடுறோமே, அதுதான் ஒரு வழி. அந்த நல்லவர்களுடைய உருவங்களை வரைந்து வைக்கிறோம். அந்த நல்லவர்களுடைய உருவங்களை வரைந்து வைத்தால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவர்களுடைய நினைவு வரும். அதனால் உங்களுக்கு பக்தி தக்குவா வரும். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கலாம். அந்த யோசனையா இருக்கு. முதல்ல உருவங்களை வரைந்தார். அதற்கு பிறகு சில காலம் கழித்து ஷைத்தான் அவர்களுக்கு மீண்டும் மூசலாட்டத்தை ஏற்படுத்தினார். இந்த உருவங்களை வரைஞ்சி இது அழிஞ்சு போயிடுது, இது மறைஞ்சு போயிடுது, நீ அதை நல்ல கற்கள்ல சிலைகளா செய்து வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு காலகாலத்துக்கு தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு அவ உடனே சிலைகளை செதுக்கினார். சிலைகளை செதுக்கி அவர்கள் அந்த சிலைகளை ஒருபோதும் வணங்கவில்லை. அவர்கள் வணங்கவில்லை. என்ன செய்வார்கள்? அந்த சிலைகளை பார்ப்பார்கள், அதற்கு முன்னால் போய் நிற்பார்கள். அந்த நல்லவர் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார் என்பதை நினைவு கொள்வது, நம்மளும் அதை கூட வாழணும், இந்த எண்ணத்தை கொண்டு வருவார். இப்படியாக ஒரு காலம் கழிந்தது. அந்த சிலைக்கு முன்னால் இருக்கும் பொழுது ரொம்ப பணிவா, அடக்கமா, பக்தியா, ரொம்ப பயந்து அமைதியா நின்று அல்லாஹ்வை தியானிப்பார். அல்லாஹ்வை தியானிப்பதற்கு அந்த சிலைகளை ஒரு நினைவூட்டியாக பயன்படுத்தினார்கள். இந்த தலைமுறையால் முந்தைய தலைமுறையுடைய வழித்தோன்றல் அவர்களுக்கு தௌஹீதுடைய இல்மு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதை அவர்களுடைய தாய் தந்தை, அவர்களுடைய மூதாதைகள் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஷைத்தான் அந்த வழித்தோன்றல்களுடைய உள்ளத்திலே போடுகிறான். அவர்களுக்கு போதிக்கிறான், உங்களுடைய மூதாதையர்கள் தான் இந்த சிலைக்கு முன்னால் நிற்பார்களே, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? ஆமா. எதுக்கு நின்றாங்க தெரியுமா? இந்த சிலைகளிடத்துலதான் அவங்க மழையை வேண்டுவார்கள், இந்த சிலைகளிடத்தில் தான் தங்களுடைய நன்மைகளை கேட்பார்கள், இதில்தான் அவர்கள் தங்களுடைய தீமைகளிலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள். இதை நீங்கள் பூஜித்தால் இவை உங்களுக்கு நல்லது செய்யும், இவற்றின் பொருட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும், இவைதான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும். நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. இவற்றுக்கு நீங்கள் பூஜை செய்தால் அல்லாஹ்வுக்கு பூஜை செய்தவாறு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அடுத்த தலைமுறை முற்றிலுமாக அந்த சிலைகளை பற்றி பிடித்துக் கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜெனரேஷன் வர்றதுக்குள்ளார இந்த ஷிர்க்கு ஒரு மதமாக மாறிவிட்டது, ஒரு கொள்கையாக மாறி எந்த அளவுன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் லபிஸ ஃபீஹிம் அஸ்பஆமின் இல்லா 50 சனா, 1000 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை தவிர நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு மத்தியிலே தங்கி தஅவா செய்தார்கள், அழைப்பு செய்தார்கள். ஆனால் இஸ்லாமை தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் 80க்கும் கொஞ்சம் அதிகமானவர்கள். 950 வருஷம் தஅவால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த முஃமின்கள் எவ்வளவு பேர் தான்? இவ்வளவுதான். அப்படித்தான் இந்த ஷிர்க் எவ்வளவு கடுமையாக அந்த மக்களுக்கு போதிக்கப்பட்டு அவர்கள் அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அவர்களது உள்ளங்களிலே அந்த சிலை வணக்கம் எந்த அளவு ஊறி போயிருந்தது என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வீட்டில் போய் சூரா நூஹ் அத்தியாயத்தை படிச்சுப்பாங்க. அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்தீர்களேயானால் இன்று நம்முடைய மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்குடைய நிலை உங்களுக்கு புரிய வரும்.
அல்லாஹ்விடத்தில் சொல்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என் இறைவா, ரப்பி நீ தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, யா அல்லாஹ் இரவு பகல் பார்க்காமல் எனது மக்களை நான் அழைத்தேன். இரவு பகல் பார்க்காமல் நான் அவர்களை அழைத்தேன். இன்னி அஅலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, பொது இடத்தில் நின்று அவர்களுக்கு வெளிப்படையாக கட்டினேன், ஒவ்வொருவரையும் ரகசியமாக சந்தித்து பேசினேன். இவ்வளவு தொடர்ந்து குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவு தியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. யா அல்லாஹ், நீ மன்னிப்பாய், உனது மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் என்று தௌஹீதின் பக்கம் நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் போர்வைகளை கொண்டு தங்களை போர்த்திக் கொண்டார்கள், தங்கள் விரல்களை காதுகளிலே வைத்து சொல்லிக் கொண்டார்கள், எனது அழைப்பை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் நூஹே லஇன் லம் தன்தஹி லதகூனன்ன மினல் மர்ஜூமின், நீங்கள் இந்த அழைப்பிலிருந்து விலகவில்லை என்றால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவோம் என்று சொன்னார். அடித்தார்கள். கடைசி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறுதி காலம் எல்லாம் எப்படி கழிந்தது? காலையில தாவாவுக்கு போயிட்டு மாலை வருவதற்குள் கண்டறிப்பட்டவர்களாக கிளம்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கடைசி காலங்களிலே இவ்வளவு பெரிய இன்னல்களை துன்பத்தை சந்தித்தார்கள். காலையிலே தாவாவுக்கு சென்றால் மாலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்களிடத்திலே அவர்கள் கற்களால் அடிவாங்கினார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்று, அந்த சம்பவத்துக்கு நிலைமை எந்த அளவுக்கு ஆனது. அல்லாஹ்விடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ விட்டால், இந்த மக்களை நீ விட்டு விட்டால் உனது அடியார்களை வழிகெடுப்பார்கள், இவர்கள் காபிரான பாவியான குழந்தைகளைத்தான் பெற்றெடுப்பார்கள். இந்த துஆவை எப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள்? முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக சிலர் தங்களுடைய பிள்ளைகளை சுமந்தவர்களாக செல்கிறார்கள். பிள்ளைகளை தோளிலே சுமந்தவர்களாக செல்கிறார்கள். அப்ப அந்த சிறு பிள்ளை சொல்கிறார், தந்தையே என்னை கீழே இறக்கிவிடு, இந்த பைத்தியக்காரனை நான் கல்லால் எரிந்துவிட்டு வருகிறேன். இதை கேட்டவுடன் அப்போதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், இவர்கள் கெட்டது மட்டுமல்ல, இனி பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் இவர்கள் காபிராகத்தான் ஆக்குவார்கள். இனி இவர்களை இல்லாது ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காபிரீன தய்யா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. யா அல்லாஹ், இனி இந்த பூமியில ஒரு காபிரை விட்டு விடாதே, அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் தனது பாவ மன்னிப்பை தேடிவிட்டு வலா தஸில் மாலிஹீன இல்லா தபாரா, இந்த ஷிர்க் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு அழிவை வேண்டிய வேற எதையும் அதிகப்படுத்தி விடாது. அல்லாஹ், இவங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தா அழிவகுதா அல்லாஹ்விடத்தில் தவித்து விடுகிறார்கள். ஏன் அந்த மக்கள் அந்த ஷிர்க்க, அந்த தங்களுடைய முன்னோர்களை புனிதப்படுத்துவதை எந்த அளவு பற்றி பிடித்துக் கொண்டார்கள் என்றால், وقالوا لا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அந்த 5 நல்லோர் முன்னோர் சென்றவர்கள் அவர்களை அப்படியே வணங்கப்படும் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டு, நூஹ் என்ன சொன்னாலும் சரி இந்த தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அந்த மக்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனை இங்கேதான் இருக்கு. அல்லாஹ்வை தவிர இறைநேசர்களை வணங்கப்படும் தெய்வங்களாக ஆக்கினார்கள். இங்கே என்ன எப்படி வித்தியாசப்படுது நடக்கவர்கள் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். வெறும் அவர்களுக்கு நம்ம ஷிர்க் என்று ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொன்னா அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயார். எந்த பிரச்சனை இருக்கு, எப்படி பிரச்சனை இருக்கு என்பதை நாம் விளங்கணும், அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஏன் இஸ்லாமுக்கு வெளியில
கொள்கை தனியா வெளியே போயிடுச்சு. எப்படி? சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு பூஜைகள் நேரடியாக செய்வதன் மூலமாக அந்த சிலைகளுக்கு படைப்பதன் மூலமாக அது போயிடுச்சு. இப்ப அதே ஷிர்க இந்த மார்க்கத்துக்குள்ளார கொண்டு வந்தா விற்க முடியாது. புரியுதா? ஈஸியா அடையாளம் கொண்டு வரலாம். ஷைத்தானுடைய வேலை என்ன? ஷிர்கு அதே ஷிர்கு தான். ஆனா அந்த ஷிர்குக்கு வேற ட்ரெஸ் போடும். அந்த ஷிர்குக்கு வேற ஒரு ஆடையை போடும். அந்த ஷிர்குக்கு வேற ஒரு வழியை செயல உருவாகும். ஷிர்கு தான். செய்யப்படக்கூடிய அந்த செயல் என்பது இணை வைத்தலின் வகையை சேர்ந்தது. அதுதான். அதை எப்படி செய்வது? ஒரு சிலை, ஒரு பெரிய உதாரணத்துக்கு அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது நாகூர் அடங்கி இருக்கக்கூடிய ஷாஹுல் அமீன், இவங்களுக்கு ஒரு சிலை செய்யப்பட்டு ஒரு கோயில் வைக்கப்பட்டால் முஸ்லிம் சமுதாயம் ஒதுக்குமா? அவர்களே ஒதுக்குவாங்களா? இது என்னங்க சிலை வழிபாடு சொல்லி இலகுவா புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அப்ப இவர்களை மயக்க வேண்டும். இவர்களை என்ன செய்யணும்? மயக்க வேண்டும். அவர்களுக்கு ஷிர்க் காண்பிக்க கூடாது. அவர்களுக்கு அந்த ஷிர்க்குன்னு சொல்லாம காமிக்காம, ஷிர்க்குடைய பழைய போர்வையை போர்த்தாம, பழைய ஆடையை அணிவிக்காம, பழைய தோற்றத்தில் அந்த ஷிர்க்கை விற்காம புதிய ஒரு தோற்றத்தில் கொள்வாங்க. அது என்ன? இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே இருக்கணும். அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அவங்க இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே இருக்கணும். அந்த இடத்துக்கு நாடி போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தியாகம் செய்ய சொன்னார்களா இல்லையா? அதுக்கு பிறகு சலாம் சொல்ல சொன்னார்களா இல்லையா? அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அவுலியாக்கள் என்பவர்கள் ஷஹீதுகளை விட பெரியவர்கள் அல்லவா? அப்ப இறைநேசர்கள் எல்லாம் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்கிறான் அல்லவா? யார் என்னுடைய இறைநேசரிடத்திலே பழித்துக் கொள்வாரோ நான் அவரிடத்திலே போர் செய்கிறேன். ஹதீஸிலே இறைநேசர்களுடைய சிறப்பு வருகிறதா இல்லையா? அவர்களிடத்திலே சென்றால் அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அவர்களிடத்திலே சென்றால் நமக்கு ஈமான் அதிகரிக்கும். அப்ப இறைநேசர்கள் உயிரோடு இருந்தால் என்ன? அவர்கள் கபருக்கு சென்று விட்டால் என்ன? கபரில் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஏன் அங்க போறீங்க? நாங்க அவங்க அல்லாஹ்வை நினைச்சு போறோம். அங்க போனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி. அங்க போய் துஆ கேட்டா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை சீக்கிரமா அங்கீகரிப்பான். நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கும். இதெல்லாம் இவர்களுக்கு மார்க்க ஆதாரங்கள் திரிக்கப்பட்டு கற்பனையாக இருக்கப்படுகிறது. இன்னைக்கு ஜனநாயக போகக்கூடியவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் சரி, நீ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பக்தியா வராங்க. மஸ்ஜிதுக்கு வரும்போது கூட அந்த பக்தி, அந்த தப்பு, அந்த பயம் இருக்காது. அந்த தர்காக்கு போகும் பொழுது என்ன பயம், என்ன தக்குவா, என்ன பணிவு, என்ன விதமான ஒரு பரவசம். அப்படியே ஷைத்தான் அவருடைய உடல் நல்லவர்கள் மகான்கள் அடங்கி இருக்கக்கூடிய புனித மக்கள், புனிதோர் அடங்கி இருக்கக்கூடிய இவங்களுடைய இடத்துக்கு போறதுனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். அப்ப இது என்ன? ஷிர்கை அதனுடைய பழைய தோற்றத்திலிருந்து அதற்கு புதிய தோற்றத்தை கொண்டு வந்தார். எந்த தோற்றம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடியோடு தாழ்த்தப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ, எந்த வழிமுறைகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த இறுதி ஷரியத்திலே எச்சரிக்கை செய்தார்களோ, அப்ப இந்த ஷிர்க் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, கபறுகள் மீது நீங்கள் கற்களை வைத்து பெயர்களை எழுதாதீர்கள். கபறுகள்ல யார் அடங்கியிருக்கா என்று அதுல அவங்களுடைய பெயர்களை எழுதாதீர்கள்.
போவாங்களா? அதான் வெயிலிருந்து தடுப்பதற்கு மேலே முகடு இருக்கிறது, மழையிலிருந்து தடுப்பதற்கு முகடு இருக்கு, நிற்பார். எப்பொழுது கொஞ்ச நேரம் அதிகமா நிற்கிறாங்களோ அடுத்து எல்லா வேலையும் அங்க வந்துகிட்டே இருக்கு. சைத்தானுடைய எல்லா வழிகளும் அங்க வந்து கொண்டே இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அடியோடு தடுத்தார். அங்கு யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற பெயரை எழுதக்கூடாதுதான். காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை 100 சஹாபாக்களை மதீனாவுடைய பக்கீ மக்பராவிலே அடக்கம் செய்தார்கள். பல சஹாபாக்கள் பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். உஹதிலே கொல்லப்பட்ட சுஹதா உஹதுடைய ஷஹீதுகள் அவர்களுக்காக உஹது மைதானத்தில் தனி மக்பரா கட்டப்பட்டது. உலக வரலாற்றிலே இஸ்லாமுக்காக தனது உயிரையே கொடுத்த ஷஹீதுகளோட மிகப்பெரிய இறைநேசர்கள். ஏன் உலகத்துல எத்தனை இறைநேசர்கள் வந்தாலும் எத்தனை எவ்வளவு பெரிய மார்க்க இருக்கிறது இறைநேசர்கள் வந்தாலும் சரி அவர்கள் யாரும் ஒரு சஹாபியுடைய தரஜாவை அடைய, ஒரு சஹாபியுடைய தரஜாவை அடைய முடியாது. ஏன்? சஹாபாக்கள் என்பவர்கள் இபாதத்திலும் முன்னோடிகள், நமக்கு இந்த தீனை கற்பித்த இல்மிலும் முன்னோடிகள், இந்த தீனுக்காக தங்களை உயிரை கொடுத்ததிலும் முன்னோடிகள். இத்தகைய தன்மை பிற்காலத்தில் யாராவது ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கிறாரே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தில் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொன்ன அத்தனை தன்மைகள் குர்ஆனிலே முஃமின்கள் என்று அல்லாஹ் தஆலா யாரை வர்ணிக்கிறானோ ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்கள் எப்படி இருப்பார்கள், முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் என்று எந்தெந்த உயர்ந்த பண்புகளை சொன்னார்களோ அந்த எல்லா பண்புகளும் யாரிடத்திலே முழுமையாக இருந்தது? யாரிடத்திலே? சஹாபாக்களிடத்திலே அவர்களுடைய தரஜாவிற்கு ஏற்ப முழுமையாக இருந்தது. அப்படி ஒரு கூட்டம் உலக இறுதிநாள் வரை வரவே முடியாது. அதற்கு பின்னால் வந்தவர்கள் இபாதத்திலே முன்னேறி இருந்தால் இல்மிலே பின்தங்கி இருப்பார். இல்மிலே முன்சென்றிருந்தால் இபாதத்திலே குறைவாக இருப்பார்கள். ஜிஹாதிலே முன்சென்றிருந்தால் இபாதத்தில் இல்மிலே குறைவாக இருப்பார்கள். ஆனால் எல்லாம் ஒரு உம்மத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு உயர்ந்த ஈமானுடைய தரஜாவிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இறுதி இறைவேதம் அல்குர்ஆனிலே உலக இறுதி நாள் வரை அல்லாஹ்விடத்திலே முஃமின்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களாக படிக்க சூரா முஹம்மது படிக்க, சஹாபாக்களை பற்றி தெரிய வேண்டும். சூரா ஃபத்ஹ படிக்க, சூரா தௌபா, சூரா அன்ஃபாலை படியுங்கள், சூரா அஹ்ஸாபை படியுங்கள். இன்றைக்கு தௌஹீதுடைய இந்த அதாவது வழிமுறையில சஹாபாக்கள் என்பவர்கள் விடப்பட்ட ஒரு பகுதியாக மாறிவிட்டார்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்களை எடுத்தால் எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் பதியப்பட்டிருக்குமோ அங்கே ஒரு சஹாபியுடைய செயலும் பதியப்பட்டிருக்கும். இந்த மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களிலிருந்து பிரிக்க முடியாது, சஹாபாக்களை நபியிடமிருந்து பிரிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த
போயிட்டான், மறுமைக்கு போயிட்டான். நானும் சொர்க்கத்துக்கே வந்துட்டாலும் எப்படி சொல்றாரு, எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா, எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா, நினைச்சு பாருங்க. அவ்வளவு அமல் செஞ்சு ஈமானோட இருந்து அவ்வளவு பயம் அவங்களுக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்து நான் தான் 100% சொர்க்கவாசி, மற்றவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை குப்பங்கிறாங்க, நம்மளே முடிவு போட்டு மாட்டு போட்டு பாசு. இதுக்கிடையில இன்னொரு சஹாபியை சொல்லியிருக்கேன். இது சொல்லும்போது அது உள்ளார வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பணியாளரோ அந்த மாதிரி ரபியா அப்படிங்கிற ஒரு பணியாளர், காசு வாங்குற பணியாளர், ஊதிய பணி ஊழியர் அல்ல, அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்துக்காக தன்னை ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணித்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஹித்மத், அப்படி பணிவிட. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தொழுகைக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணி கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்துட்டு மனைவி மக்கள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு பின்னாடி இருக்கிறார். யாருக்கு இன்னைக்கு அதனால இருப்பாங்க முடியுமா? உலகத்துல எனக்கு மனைவி பெரியவர், மனைவி பெருசல்ல, பிள்ளைகள் பெருசல்ல, என் சொத்து சுகம், என் நப்சே எனக்கு பெருசல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்கதான் பெருசு சொன்னதா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபியா நீங்க சொல்லுங்க ஏதாவது உங்களுடைய தேவையை நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்றேன், உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நான் துஆ கேட்கிறேன். என்ன சொல்லிருப்பாரு சொல்லுங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, ஒரே ஒரு ரசூலுல்லாஹ் எப்படா இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று அவர் எதிர்பார்த்ததை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு முடிக்கவில்லை. உடனே சொன்னாரு, அல்லாஹ் உப்பில் கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கத்திலே நான் உங்களோட கொண்டாடுறேன். திரும்பவும் கேட்டாங்க, அவங்க இருந்தாரு வேற ஏதாவது லாயா சொல்லலாம், லாயா சொல்லலாம். அல்லாஹ் அப்புறம் சொன்னாங்க, அதிகமா அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமா சஜ்தா செய்து எனக்கு நீ அதற்காக உதவி செய், நான் உனக்காக துஆ செய்து அந்த துஆ கபூல் செய்யும். அப்ப கூட அந்த சஹாபிக்கு அவருடைய அமலின் மீது அங்கே கவனத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் இருந்து விடாது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீ சஜ்தா செய், அதன் மூலமாக சொர்க்கமே இன்பமா இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பதிலே சொல்ல முடியல, அமைதியாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றாரு, "வமை யுத்தில்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன்." யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிவார்களோ அவர்கள் நபிமார்களோடு, சித்தீக்குகளோடு, ஷஹீதுகளோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். இவர்கள் தான் அழகான நண்பர்கள், இவர்கள் தான் அழகான தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டு உங்க கவலைக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் விஷயத்துக்கு அப்ப சஹாபாக்களை விட நாம் நேசிப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு, தேடுவதற்கு, ஆசிப்பதற்கு, மதிப்பதற்கு உயர்ந்தவர்கள் யாரும் இந்த உம்மத்தில் இருக்க முடியுமா? யார் இருக்கிறார்? பின்னாடிதான் எல்லாரும். அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை எழுதி அடையாளப்படுத்தினார்களா? அங்கே முஸஅப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாரு, தன்னுடைய தாத்தா ஹம்ஸா கொல்லப்பட்டாரு, சஅத் இப்னு முஆத் கொல்லப்பட்டாரு. இவ்வளவு பெரியவர்கள் உலகத்துல ஒரு மனிதனுடைய மௌத்
ஏன் இதெல்லாம் தடுத்தார்கள்? காரணம் என்ன? இதுதான் இந்த என்னுடைய உம்மத்தை ஷிர்கிற்கு இழுத்து செல்லும். என்னுடைய உம்மத்தை ஷிர்கிற்கு இழுத்து இன்று இந்த தர்காக்கள் முஸ்லிம்களிடத்திலே இன்னொரு மஸ்ஜிதாக, இன்னொரு வணக்க ஸ்தலமாக ஏன் ஆக்கப்பட்டது? எப்படி ஆக்கப்பட்டது? அங்கே கட்டிடங்கள் எழுப்பப்பட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஜியாரத் என்பது சுன்னாவுடைய வழிமுறையை மீறி பிதஅத்துடைய வழிமுறைக்கு சென்றதால். சுன்னாவுடைய வழிமுறை என்ன? கபருடைய ஜியாரத்துடைய சுன்னா வழிமுறை என்ன? நம்ம ஊர்ல கபர் இருக்குது, நம்ம யாரையும் அடக்கம் செய்ய போறோம், யாரையும் கண்டிப்பா மாற்றத்தில் ஒருத்தவங்களோ வாரத்தில் ஒருத்தவங்களோ ஜனாதா அடக்கம் செய்ய போறோம். அந்த ஜனாதாவை அடக்கிட்டு அதோட மற்ற கபராளிகளுக்கு சலாம் சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இது கபர் ஜியாரத். அல்லது ஊர்ல அந்த வழியா நம்ம போறோம், ஊர்ல ஏதோ ஒரு தேவையா அந்த வழியா போறோம், இறங்குறோம், அந்த கபராளிகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா தியார கௌமி முஃமினீன் அன்தும் ஸலமுனா வ நஹனு அலா தரி அந்த காம்பவுண்டுக்குள்ளார போயோ காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கும் எங்க வேணாலும் செய்யும், உள்ளாரதான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த கபருக்கு முன்னாடிதான் போய் நிக்கிறது அவசியம் கிடையாது. அங்க இருந்து கொண்டு அவர்களுக்கு அந்த சலாம சொல்லிட்டு இல்ல நிக்க முடியலையா போற அதே வேகத்துல கூட சலாம் சொல்லிட்டு அவங்களுக்காக துவா சொல்லிட்டு இஸ்திக்பார் செஞ்சுட்டு நமக்காக இஸ்திக்பார் இதான் ஜியாரத். இதான் என்ன சொன்னார்? இதுதான் ஜியாரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜியாரத் என்ன? இந்த அமைப்பு தான் ஜியாரத். இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். இதை தாண்டி கவனமா கேளுங்க, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அடக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அவருடைய கபரை சந்திப்பதற்காக நபித்தோழர்களில் யாரும் பயணித்ததாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜியாரத் செய்யப்படுவதற்கு ஒரு கபர் தனித்து சென்று பயணம் சென்று ஒரு கபர் ஜியாரத் செய்யப்படுவதற்கு தகுதியானது என்றால், தகுதியானது அனைத்துமையானால் அது யாருடைய கபரா இருக்கும்? அவர்களை விட வேறு யாருடைய கபராதற்கு முதல் தகுதியானதாக இருக்காது? உங்களுக்கு கபர். அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹிஸ்ஸலாம் இதை வைத்துத்தான் சொன்னார்கள், லா தத்தகிது கப்ரி ஈதா. என்னுடைய கபரை மக்கள் வந்து செல்லும் மக்கள், அதாவது குழுவும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னுடைய கபரை குழுவும் இடமாக ஆக்காதீர்கள். மக்கள் ஒரு ஏதாவது ஒரு ஞாபகத்தை வச்சு ஏதாவது ஒரு விசேஷத்தை வச்சு வந்து சேர்ந்து கூடி நிற்கக்கூடிய குழுமக்கூடிய ஒன்று சேரக்கூடிய இடமாக எங்களது கபரை ஆக்காதீர்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து 2 அல்லது 3 நாட்கள் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான கண்ணியமான உயிர் பிரிய போகிறது. அந்த மரண படுக்கையில் இருக்கிறார்கள். சிறிது நேரம் அவர்களுக்கு உஷார் நிலை வருகிறது. பிறகு மயக்க நிலைக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒரே இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அங்கே இருக்கிறார்கள். அதிலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள், ஹபஷாவிலே நீண்ட காலம் தங்கியவர்கள், அங்கே கிறிஸ்துவர்களுடைய ஆலயங்களை எல்லாம் பார்த்தவர்கள், சர்ச்சுகளை எல்லாம் பார்த்தவர்கள். அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஹபஷாவிலே அங்கே சர்ச்சுகளிலே நல்லவர்களுடைய உருவங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும், நல்லவர்களுடைய உருவங்கள் அழகிய உருவங்கள் எல்லாம் அங்கே வரையப்பட்டிருக்கும் என்று பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதில் கேட்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் பேச முடியல. ரசூலுல்லாஹி
அவர்கள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் விழிப்பு நிலைக்கு வருகிறார்கள், பேசும் அந்த நிலைக்கு வருகிறார்கள். அப்படி பேச்சு வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அலா லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யஹூதிகள் மீது நஸ்ரானிகள் மீது இறங்கட்டும். இத்தகது குபூர் அன்பியாஇஹி மஸாஜித், தங்களுடைய நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக அதை சுற்றி வணங்கப்படும் இடங்களை ஏற்படுத்திக் கொண்டு கபர்களை மஸ்ஜிதாக ஆக்கினார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் பேசிக் கொண்டீர்களே அல்லாஹ் உலாயிக இதா மாத ஃபீஹி முர்ரஜுல் சாலிஹ், அந்த இஸ்ரவேலர்களிலே நல்ல மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய ஆலயங்களில் அந்த நல்ல மனிதர்களுடைய உருவங்களை வரைவார்கள். அந்த நல்ல மனிதரை அடக்கத்தலத்தை சுற்றி ஆலயங்களை கட்டுவார்கள். அந்த ஆலயங்களில் நல்ல மனிதர்களின் உருவங்களை வரைய ஆரம்பித்திருவார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே படைப்புகளிலேயே மிக மோசமானவர்கள். சொன்னார்கள், எனது கபரை நீங்கள் ஈடாக ஆக்கிவிடாதீர்கள். மக்கள் வந்து வந்து குழுமக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டாதீர்கள். இது எப்ப நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்த அந்த தருவாயில் நடந்தது. இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன பாடத்தை படிப்பினையை விட்டு செல்கிறார்கள் என்று பாருங்கள். அது மட்டுமா, தங்களுடைய தோழர்களுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த ஷிர்கை குறித்து பயமுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் லஜ்ஜு ஃபீக்கும் அஸ்பா மின் நபீபின் நபி, இந்த எறும்பு அப்படியே உடல்ல ஊர்ந்து வருவதை விட ஷிர்க் ரொம்ப மறைவானது. ஒரு எறும்பு மேல வந்து நமக்கு தெரியாது பாருங்க, கிட்டக்க வந்துட்டாலோ அல்லது கடிச்சாலும் தெரியும், அந்த மாதிரி ஷிர்க் ஏறும். அபூபக்கர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அலி ஷிர்கு இல்லா மன் ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை ஏற்படுத்துவதுதானே ஷிர்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஷிர்கு அக்பா மின் தபீபின் நபி, இணை வைத்தல் என்பது இந்த எறும்பு ஊர்ந்து வருவதை விட மறைவானது. அதுதான் ஷிர்க். ஆனால் எப்படி வரும்? ரொம்ப மறைவா வரும். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே அதனுடைய உருவத்தை வெளிப்படையா காட்டிட்டு வராது. அப்படி காட்டிட்டு வந்தாலும் இங்கே புரிஞ்சிடலாமே எல்லாரும். அது மறைவாகத்தான் வரும். எப்படி என்று இறைநேசர் மகான் இறந்து விட்டால் அவருடைய கபரில் மற்ற மக்களுடைய கபர்களிலே அடக்கம் செய்யலாமா? அது எப்படி? இங்கிருந்து பிரச்சனை ஆரம்பமாக இங்கே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தவிர அவர்களுடைய சாஹிபின் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கபரை தவிர இந்த உம்மத்திலே எவ்வளவு பெரியவர் இருந்தாலும் எல்லாம் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்கள்? பொது மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு மனிதருக்கு தனித்து அவருடைய கபரை தனி ஒரு இடத்தில் அடக்கம் செய்வதே கூடாது இஸ்லாமிய மார்க்கம். சரியாக ஒருவருக்கு தனிப்பட்ட ஒருவருக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முஹத்திஸா இருந்தாலும் சரி, அவருக்கு தனிப்பட்ட கபரை வைக்கக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பொது கபரில் அடக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் வந்து அத்தனை முஸ்லிம் மன்னர்களும் எல்லா முஸ்லிம்களில் ஒருவராக பொது மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்ப இந்த ஹிஜ்ரி 300 பிறகு, ஹிஜ்ரி 300 பிறகு, இப்ப ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த விஷயத்தை வாங்க. எப்ப இந்த சூஃபிசம், இந்த தனிக்கா மக்களுக்கு மத்தியில பரவ ஆரம்பித்ததோ, ஒரு தனி மனிதருக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய ஃபாலோவர் என்று உருவானார்களோ, அவர்கள் தாங்கள் நம்பிய அந்த ஷேகை ஒரு ஷேகா வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல,
மத்தியில பரவணுச்சோ அப்ப இவர்கள் நபிமார்களை விட இறைநேசர்களை ஓஹோ என்று மதிக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு வலியுடைய அந்தஸ்து நபியுடைய மக்காமோட அதிகம். ஒரு வலியுடைய மக்காம அந்தஸ்து எதை விட நபியை விட அவருக்கு அல்லாஹ்விடத்தில் தரஜா கூட. நபிங்கிறவரு அவருக்கு வலி வந்தாதான் அல்லாஹ்ட்ட பேச முடியும். வலி எப்போது வேண்டுமானாலும் குர்ஆன் அல்லாஹ்ட்ட பேசிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. இதெல்லாம் அவங்க சொல்ற கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, போனப்போ கொஞ்சம் வேகமா நடந்து வந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, பாதி நீங்களே ஃபீல் பண்ணுங்க. ரசூல் முஹம்மத் ப்ளீஸ் கம் சைலண்ட், ப்ளீஸ் கம் சாஃப்ட். என்ன இப்படி வேகமா நீங்க நடந்து வரீங்க, சத்தம் கேட்கிற மாதிரி அமைதியா நடந்து வாங்க. ஏண்டா அல்லாஹ் என் ஹபீப் தூங்கி இருக்கிறார். யார் தூங்கி இருக்கா? அப்துல் காதர் ஜீலானி தொட்டில தூங்கி இருக்கிறார். யாரெல்லாம் நானமா உனது ஹபீப், நான் தான் உனக்கு ஹபீப். அல்லாஹ் சொல்றான், அதாவது நீ என்ன நேசிக்கிற, நான் யாரை நேசிக்கிறேன் என்றால் அப்துல் காதர் ஜீலானி. புரியுதா உங்களுக்கு? உலகத்துடைய அக்கிரமம் பாருங்க. இதெல்லாம் ஏன் நம்ப வைத்தார்கள்? ஏன் ஈஸியா மக்கள் நம்பினார்கள்? அவ்வளவு பெரிய ஆய்வா இருந்து மாற்றம் தெரிஞ்சு தாரிச்சு எல்லாம் தெரிஞ்சு என்ன இந்த கான்செப்ட்? ஒரு நபியை விட வரி தெரியாது. அதை அவர் சொல்ல மாட்டார். அவ்வளவு நாம எடுத்துக்கணும். நபியால கூட ரூஹ வந்து திருப்பி கொண்டு வந்துட முடியாது. ஒரு பலி நினைச்சா ரூஹ திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அப்துல் காதர் ஜீலானிட்ட காலையில ஒரு பெண் வந்து அழுதாங்க. என்ன இருக்கு போடுக்கிட்டாங்க, அதுதான் என்னன்னு கேட்டாங்க. என் புள்ள மூத்தா போயிடுச்சு, உன் புள்ள மூத்தா போயிருக்கா, அது எப்படி மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் காதர் ஜீலானி வந்து நாளைக்கு போக வந்துருக்காங்க. அப்படியே புறாக்கோல போனாங்க. போயிட்டு வீட்டுக்கு போகும், உன் குழந்தை எப்படி பாருங்க. வந்து பார்த்தா குழந்தைதான் உயிராது. சரி, மூத்தா போன குழந்தை உயிராது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பகதாதுல யாரெல்லாம் மூத்தா போயிருந்தாங்களோ யாருக்கெல்லாம் ஜனாதா ஏற்பாடு நடந்துருந்து எல்லாம் இஷ்டம். யாரெல்லாம் மூத்தா போய் ஜனாதா அழைக்கப்பட்டு அவங்களுக்கு ஜனாதா ஏற்பாடு கபன் தப்பன் வேலை நடந்துருச்சோ எல்லாம் உயிராயிட்டாங்க. ஒரே ஆச்சரியமா தாங்கலையா? பிரச்சனை ஒரே ஊரு ஃபுல்லா போயிடுச்சு. அப்புறம் கடைசியில தெரிய வந்துச்சு அந்த சம்பவம் இந்த மாதிரி பெற்று போனது அப்துல் காதர் ஜீலானி சொன்னது. என்னங்க, மனசு உயிரை வாங்கிக்கிட்டு எல்லா உயிரையும் பயிர வச்சுக்கிட்டு வானத்துக்கு போயிருந்தாங்க. ஏன் இடத்துக்கு வந்து என்னுடைய பர்மிஷன் இல்லாம எப்படி உயிர் வாங்க? அந்த குழந்தையுடைய உயிரை வாங்கினது யாருடைய பர்மிஷன் இல்லாம வாங்கி தராங்க? எல்லாருக்கும் பர்மிஷன் கேட்டா அந்த குழந்தையுடைய உயிரை வாங்கினதுக்கு பர்மிஷன் கேட்கல. அதனால அவர் கையில உள்ள பைய வாங்கி அப்துல் காதர் ஜீலானி கொண்டு விட்டாங்க. எல்லாம் உயிர் திரும்ப போயிருக்காங்க. அந்த உடல் பாருங்க. இதை பாவ மக்கள் நீங்க புரியுங்க, இப்படியுமா சொல்றாங்க? இத பல பேர் கேட்டிருப்பீங்க. இதை நம்ப முடியுமா நீங்க யோசிப்பீங்க. ஆனா இதே சம்பவம் அவங்களுக்கு சொல்லப்பட்டா அப்படியே குமிச்சுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த பொய் போதிக்கப்பட்டு அவர்களுடைய மண்டையில் அதை ஏற்றப்பட்டிருக்கிறது. நம்ம மெட்ராஸ் ஒரு பயணத்துல அவர் வந்துட்டாரு. கடைசியில முன்னாடி நடந்த சம்பவம் சொன்னாங்க. அப்துல் காதர் ஜீலானியுடைய மகிமையை தெரிந்து கொள்வது பயணம் பாருங்க. அல்லாஹ்வுடைய மகிமையை தெரிகிறது கூட அப்துல் காதர் ஜீலானியுடைய மகிமை. ஒரு தடவை அப்துல் காதர் ஜீலானி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு மழை வந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நான் மக்களை கூட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன மழையை இறக்கி மக்களை கரைக்கிற? மழையே தள்ளி போகிறாங்க. மழையை தள்ளி போனாங்களாம். அந்த மழை என்ன செஞ்சுட்டா அந்த மஜ்லிஸை விட்டு அப்படியே தள்ளி போய் பேசிட்டா மஜ்லிஸை மட்டும் போயிடுது. அல்லாஹ்வுக்கு கட்டளை போடும். யாருக்கு? அல்லாஹ் நான் வந்து மக்களை கூட்டு
சாதாரண மக்பராவை கட்டுவோமோ அது எப்படி அவங்களுடைய குறி இருக்கிறாங்களே, அவங்களுடைய கலிஃபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய நேசர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் தியாகத்துக்கு வரணுமே, அவங்க எல்லாம் வந்தா தங்கணுமே, அதுக்காக வேண்டிதான் இந்த தர்காக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தர்காக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப வரவங்க தங்கணுமே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன செய்யறது? அதுக்கு ஒரு பிசினஸ் தேவையா இல்லையா? நேரடிகள் உருவாக்கப்பட்டன. அதற்காக தப்புகள், அதற்காக தட்சணைகள் எல்லாம் இப்ப கடைசியில அது ஒரு பிசினஸாக, அது ஒரு இணை வழிபாடாக, அது ஒரு அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சடங்குகளாக ஆக்கி அதை ஒரு தனி மதமாக கொள்கையாக ஆக்கிவிட்டாங்க. அடுத்த பிரச்சனை என்ன? இப்ப ஷைத்தான் எப்ப மக்களை மதத்திலிருந்து வெளியே கொண்டு போனானோ அவ்வளவுதான். எப்ப தௌஹீதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே போயிடுவானோ அல்லாஹ் சொல்லிக்காக பாருங்க, ஷைத்தான் அவர்களை பிடிச்சு அப்படியே உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவான். ஷைத்தான் அவர்களை பிடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவான். அல்லாஹ் சொல்லிக்காட்டான். இப்ப கடைசியில என்ன ஆச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதுல ஒரு இசை கச்சேரி வைக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு கலந்தாட்டம் வைக்க முடியுமா? பாடலாம். ஒரு ஆபாசம் வைக்க முடியுமா? பெண்கள் வந்தாலே நறுமணம் பூசாமல் வர வேண்டும் இல்லையா? ஒரே தப்புல 2 பேரும் நிற்க கூடாது. இவங்க முன்னாடி தான் அவங்க பின்னாடி நிற்கணும். அவங்க போனதுக்கு பிறகு நீங்க போகணும். அவ்வளவு பாதுகாப்பான மஸ்ஜிது எல்லாம் போயிருந்தா இல்லையா? எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. இசைகள், ஆபாசங்கள், அநாகரிகம், ஆண்கள் பெண்கள் கலப்பு எல்லா அறாவும் ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய இடமாக அந்த தர்காக்கள் ஆக்கப்பட்டிருந்தன. ஷைத்தான் எப்படி முதல்ல கொண்டு வந்தா? இறைவேசர்கள் நடக்கும் இறந்து போயிட்டாங்க, அவங்களை கொண்டு போயிட்டாங்க. சாதாரண கபூர்ல வைப்போமா? முடியாது. அடுத்தது அவங்களுடைய கபரை எப்படி வெறும் கபரா வச்சா தியாகத்து செய்த வரவங்க வந்து நிக்கணுமே, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டி பக்காவா கட்டணுமே, ஒரு கட்டடம் கட்டணுமே, நிழல் வேணுமே, கட்டிய அப்புறம் தங்குவாங்களே வரக்கூடியவங்க இரவாயில போக முடியாது, சுற்றி கட்டணும் தங்குறது. அப்ப அவங்களுக்கு உணவு கடைசியில வரவங்க பலவிதமான நோக்கம் இருக்கா, அது பொய்யான கதை. ஒருத்தர் வந்தாரு, கடவுள் வந்து அவரே ஆபரேஷன் பண்ணாரு, அவர் இதுக்காக வேண்டிய பொய்யான கதை, எல்லாமே பொய்யான கதை. கடைசியில இப்படி சிறுக்குகள் உருவாக்கப்பட்டு மக்களுடைய அந்த உள்ளங்களிலே திணிக்கப்பட்டு இப்ப கோயில் நீங்க சிறுக்குன்னு சொன்னா என்ன சொல்ற? அப்ப எங்க முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது தப்பா? எப்படி ஒரு சிலை வணங்கி, கோயில இருக்கக்கூடிய ஒரு சிலை வணங்கி அவர் இடத்துல நீங்க தாவா கொடுத்துட்டா கடைசியா எல்லா பதிலையும் நீங்க உடச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அவர் சொல்ற ஒரு சந்தேகத்தை உடச்சுக்கிட்டே வந்தா கடைசியா அவர் வந்து நிக்கிறது இல்லை. அது எப்படிங்க எங்க முன்னோர்கள் வழியை விட்டு நாங்க வர முடியும்? கடைசியா இதான் சொல்லணும். எல்லாத்தையும் நீங்க மறுத்துட்டா எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிட்டா இங்கதான் அதே இடத்துல யாரு? இந்த உம்மத்துடைய முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த முஸ்லிம்கள் சகோதரர்களே, இந்த தர்கா வழிபாடு என்பது இது ஒரு இணை வைத்தல், இணை வழிபாடு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த வகையில் இணை வழிபாடு? ஒரு 3 விஷயங்களை பார்த்து இப்ப நம்ம சொல்லுவோம், ஒரு இபாதத்தை செய்யணும். அந்த இபாதத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் மேல ஒரு அளவு கடந்த அன்போடு நம்ம வரும். அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆதரவு வைக்கணும். அதே போல அல்லாஹ்விடத்தில் சில விஷயங்களை பயப்படும். அல்லாஹ்விடத்துல சில விஷயங்களை பயப்படும். இந்த தொழுகையால எனக்கு அல்லாஹ்விடத்தில் சில விஷயம் கிடைக்கும். முதலாவது மறுமையில சொந்தம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். இரண்டாவது இந்த துன்யால அல்லாஹ் நம்முடைய ஆயத்தையும் நிறைவேற்றுவான். இதைத்தான் தர்காவுக்கு சென்று ஒருவர் எந்த செயலை செய்தாலும் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். புரியல? புரியல? இப்போ ஒரு தர்காவுக்கு போறாரு, அப்படி போகும் பொழுது அவர் எந்த ஒரு நியத்துல போறாரு? யாராலும்
அளவுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட எப்படி ஒரு தொழுதா எனக்கு மன நிம்மதி, குர்ஆன் ஓதுதா எனக்கு மன நிம்மதி, நான் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா மன நிம்மதி என்று இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை அவர்கள் அப்படியே தங்களுடைய தர்காக்களுக்கு அப்ளை செய்கிறார். தர்காவுக்கு போனா எங்களுக்கு மன நிம்மதி, தர்காவுக்கு போனா எங்க ஆயத்து நிறைவேறும், இதுதான் இறை வழிபாடு. அவர்கள் தர்காவில் அடங்கி இருக்கிறவங்கள அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றாலும் சரி, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தெளிவாக சொன்னாலும் சரி, நாங்கள் இந்த அவுலியாக்களை அல்லாஹ்வுக்கு சமமான கடவுளாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் சரி, எப்பொழுது அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய இந்த நம்பிக்கைகளை, இந்த எண்ணங்களை, இந்த மன ஆதரவுகளை, இந்த துவாக்களை, இந்த பிரார்த்தனைகளை, இந்த வேண்டுதல்களை, இந்த நேர்ச்சிகளை, இந்த பணிவுகளை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு முன்னால் செய்து அந்த எதிர்பார்க்கிறார்களோ, அந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அந்த ஆதரவை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்கள். இந்த இணை வைத்ததால் இன்று ஷைத்தான் நம்முடைய முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில ஒரு செயலாகவும் இசையிலாகவும் இந்த ஷிர்க. ஏன்னா அந்த சிலை வழிபாட்டு ஷிர்க உம்மத்தை விற்க முடியாது, சிலுவை வழிபாட்டு ஷிர்க உம்மத்தை விற்க முடியாது. அப்ப இந்த உம்மத்தை முஹம்மதியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷிர்காக இந்த ஷிர்கை மாற்றி இந்த உம்மத்தை ஷைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறானே. அடக்கம் செய்யப்பட்டவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே இருக்கட்டும், அவருக்கு சிலை வேணாம், சரியா? அவரை நீங்க அல்லாஹ்வை சொல்ல வைக்க வேண்டியதில்லை. பள்ளிவாசலுக்கே வராம அவுலியாவை மட்டும் சொல்லுங்க, அதுவும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? 5 வேணா சொல்லுங்க, அவுலியாவை மாற்றாது. என்ன சொன்னாலும் நீ அவுலியாவை வந்து அப்ப இதுதான் சகோதரர்களே இன்று மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பேஸ்புக் வந்ததுனால எல்லாம் இதை பயங்கரமா பரப்புறாங்க. இப்படி நம்ம தௌஹீத பரப்புறப்போ அந்த மாதிரி ஷிர்க பரப்புறது அதுக்கு ஒரு கூட்டம். சில ஆளுங்கள் இதுக்கே ஒரு தனி ஒரு தொழிலா வைத்துக்கொண்டு அவங்க அந்த ஆக்ஷன் பண்றதுல இருந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க நடிக்கிற நடிப்பு எல்லாமே இதே ஷைத்தான் அவர்களை பயன்படுத்துகிறார். அந்த ஆக்ஷன் அப்படியே பணிவாகிக்கிறது செய்யறது, அதுக்கப்புறமா கதையை கட்டுறது. பாருங்க, இவர் இந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்தார், இவருக்கு அது நிறைவேறிச்சு, அவர் அந்த தேவைக்காக வேண்டி வந்தார், அது நிறைவேறிச்சு, இவர் கூட்டம் வாங்கி போட்டார், இதுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு, இவர் மாலையை வாங்கி விட்டார், அவருக்கு அது கிடைச்சி, எப்படி கதைகள் போய் எல்லாமே பொய்யான கதைகளை கட்டி விடுவது. நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை வைத்து மனிதர்கள் சொல்ல சொல்ல ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல அவர்களுக்கு அதில் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. நல்லா பாதுகாக்கணும். அந்த குர்ஆன் சுன்னாவுடைய தௌஹீதுடைய இல்மு இல்லை என்றால் இத்தகைய குஃப்ர் ஷிர்க் மீது பொய்களின் மீது மனிதருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஸத்தக அலைஹிம் இப்லீஸு மன்னஹு ஃபத்தபஊஹு இல்லா ஃபரீகன் மினல் முஃமினீன். சூரா சபாவுடைய வசனம். இப்லீஸ் தன்னுடைய கற்பனை எண்ணங்களை அவர்களுக்கு உண்மையாக நிகழ்த்தி காட்டுகிறான், உண்மையாக தோற்றமளிக்க வைக்கிறான். அவனுக்கு பின்னால் மக்கள் ஓடிவிடுகிறார்கள், முஃமின்களை தவிர. எவ்வளவு தெளிவா தான் சொன்னோம். இங்க வந்தா காரியம் நடக்கும், இங்க வந்தா எனக்கு இந்த நேரத்தில் நிறைவேறும், இங்க வந்தா எனக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் இந்த ஷிர்க். ஷைத்தான் அவர்களுக்கு இவையெல்லாம் உண்மையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவனை பின்பற்றி விடுகிறார்கள், முஃமின்களை தவிர. முஃமின்கள் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. நாங்கள் வணங்குவோம் அல்லாஹ்வை மட்டுமே, நாங்கள் துஆ கேட்போம் அல்லாஹ்விடம் மட்டுமே, நாங்கள் நன்மையை வேண்டுவோம் அல்லாஹ்விடம் மட்டுமே, தீமையிலிருந்து பாதுகாவல் தேடுவோம் அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே. இப்படி ஒவ்வொன்றையும் தங்களுடைய கல்வியுடைய அனைத்து நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் அல்லாஹ்வோடு யார் சம்பந்தப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வின் மீது உறுதி கொண்டார்களோ அவர்கள் தான் முஃமின்கள். சகோதரர்களே, இந்த தௌஹீதுடைய இல்மை நாமும் கற்பதோடு நம்ம நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நிராசையாகிறார். அவர்கள் எல்லாம் அதாவது அவர்களை தவித்து அவர்களை அதாவது எப்படி சொல்வதென்றால் இங்கெல்லாம் இருக்காங்க கதவமாக இவங்க உள்ளத்துல அல்லா முத்திர போட்ட அவர்கள் சொல்லாதீங்க, அவர்கள் நேரம் நடந்திருப்போம். அவர்கள் யாரு பிடிவாதம் பிடித்து எதிரிகளாக இருக்கிறாரோ அவர்களை வேண்டுமானால் நம்ம அழைக்காமல் இருக்கலாம், அவர்களை நம்ம அழைக்காமல் இருக்கலாம்.
சுண்ணாவை அறிந்த மக்களாகிய நீங்கள் இந்த ஊரிலே உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு களத்தை வைத்திருக்கிறார். அதுக்காக பேப்லெட் ரெடி பண்ணுங்க, குழு ரெடி பண்ணுங்க, சைலண்டா போய் 4 பேரை பிடிச்சி தனியா வந்துட்டீங்க அப்படி வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வாரத்துக்கு எப்படியாவது 10 பேர், அது வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க